ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்தின்படி இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் திறக்கும் வாசல். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வாசலை திறக்கிறார். அவர் திறந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போம் என்றால், அவர் திறந்த வாசல் வழியாய் நாம் கடந்து செல்வோம் என்றால், அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்காக ஒரு வாசலை திறக்கிறார். அவர் திறக்கிற வாசல் அது அவருடையது, அவருடைய எதிர்பார்ப்பு உள்ள வாசல். அந்த வாசலுக்குள்ளே சகல நன்மைகளும் கிருபையும் அவருடையது எல்லாம் அங்கே காணப்படுகிறது. ஆகையினாலே அவர் அந்த 7 சபைகளுக்கு சொல்லும்போது அதிலே ஒரு சபைக்கு அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் அவர் சொல்லும்போது பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லுகிறார். அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையிலே, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை அங்கே உணர்த்துகிறார். நீ செஞ்ச விஷயத்துக்காக உனக்கு ஒரு வாசலை திறக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சில வேளையிலே நாம் நிறைவாக எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று முயற்சிப்போம், முடியாது. சில வேளையிலே நான் அதிகமாய் ஜெபித்து நான் நிறைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரலாம் என்று நினைக்கிறோம், முடிவதில்லை. சில வேளையிலே நான் பரிசுத்தமாய் வாழலாம் என்று நினைக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் எதை கவனிக்கிறார்? கொஞ்சம். எதை கவனிக்கிறாரு? கொஞ்சம். விசுவாசத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்லுகிறார்? என்ன விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். கடுகளவு என்றால் இவ்வளவு பெரியதா? நான் இங்கிருந்து கடுகை காட்டினா உங்களுக்கு அங்கிருந்து பார்த்தா என்ன செய்யாது? தெரியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ கொஞ்சம் விசுவாசம். அப்புறம் உண்மையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? கொஞ்சம் உண்மை. பலனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? கொஞ்சம் பலன். இப்போ இருக்கிற நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? கொஞ்சம் பலன் இருக்கா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? கொஞ்சம் உண்மை இருக்கா? அதை வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் ஐயோ விசுவாசம் கொஞ்சம் தான் இருக்கு, பலன் கொஞ்சம் தான் இருக்கு, நான் கொஞ்சம் தான் உண்மையா இருக்கிறேன், என்கிட்ட பார்த்தா ஏமாத்து தான் நிறையா இருக்கு, நான் கொஞ்சம் தான் உண்மையா இருக்கேன். ஐயோ அன்பானவர்களே, கர்த்தர் அதை போதும்னு சொல்றாரு. ஆமென். அவரிடத்தில் அது போதும். அப்படி நீங்கள் வாங்க வருவீர்கள் என்றால் உங்களை அவர் இன்னும் பலத்தின் மீது பலனடைய செய்ய விரும்புகிறார். உங்களுடைய அந்த உண்மையை பார்த்து உங்களிடத்தில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி நம்பி உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். உங்களிடத்தில் இருக்க பலனை பார்த்து அந்த பலனை வைத்து உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோன் சொல்லுகிறார், என்னிடத்தில் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஏன் அப்படி சொன்னார்? கிதியோனிடத்தில் இருந்த பலன் ஒரு பெரிய பலன் அல்ல. ஆனால் அவனிடத்தில் இருந்த பலனால் அவன் செய்த காரியம் என்ன? நான் எப்படியாவது மீதியானியர் வரதுக்குள்ள நான் இதை சரி பண்ணிடுவேன். எப்பா, அந்த ஆலோசனையும் அந்த யுக்தியும் அந்த பலனும் தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருக்கு உகந்தவர்கள் தான். ராமீன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். ஆனால் நமக்கு தான் என்ன வரல? இதை வச்சுக்கிட்டு எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போவேன்? நீங்கள் வரதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ மனுஷனா இருக்கிற நம்ம எல்லாரிடத்திலும் இந்த வேத வசனத்தின்படி 100% முடியாது என்பது யாருக்கும் தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு யாரை பிடிச்சிருக்கு தெரியுமா? அந்த 100 நோக்கி பயணிக்கிறவங்கள பிடிச்சிருக்கு, அந்த 100 நோக்கி ஓடுறவங்கள பிடிச்சிருக்குது. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், நீ உன்னை சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்தை நீ தள்ளிவிட்டு, எபிரேயர் 12:1, உன்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு எப்படி ஓடு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் முடிவுதான் 100%. முடிவுதான்
100%. அப்போ பொறுமையோடு ஓடக்கூடவுனா எத்தனை பெர்சன்டேஜில் ஓடிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தூரத்தில் ஓடிட்டு இருக்கீங்க? ஓடுற அளவு பற்றி பிரச்சனை இல்லை, ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடுறீங்களாங்கிறது தான் முக்கியம். நிறைய நேரம் நீங்கள் அளவீடு பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கர்த்தர் காரியத்தில் அளவீடு பண்ணாதீங்க. ஏன் அளவீடு பண்ண வேண்டாம்னா, அளவீடு பண்ணுறதுனால தான் நம்மளால் முடியலை. நிறைய பேர் அளவீடு பண்ணி தான் இன்னும் சரியாக கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியல, வளர முடியல. நீங்களும் இன்னொருத்தரை அளவீடு செய்யாதிருங்கள். நான் என்னை வைத்துக்கொண்டு இந்த பிரதர் என்ன மாதிரி இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கதே யார்கிட்ட தான்? என்கிட்ட தான் வளர்றாரு. அப்போ என்கிட்ட வளரும்போது அவருடைய அளவு என்னை போல ஆகிறதற்கு லேட் ஆகலாம், சில நேரம் என்னை விட அதிகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வேலை என்ன? என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், என்ன நோக்கி நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்ய, பொறுமையா போ, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நீ அந்த ட்ராக்ல அந்த ஓடுற ஓட்டத்தின் ட்ராக்ல வந்துட்ட, அவ்வளோதான். அடையிறதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். ஆமேன். நீங்களும் நானும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஃபுல் பர்ஃபெக்ஷன் ஆயிட்டு நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னா காலத்துக்கும் ஒன்றுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தர் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் பர்ஃபெக்டாக ஆக முடியாது. அவர்கிட்ட வந்தால் தானே, நெருங்கினா தானே, செயல்பட்டா தானே, அவர் கூட இணங்கி இருந்தால் தானே. நீங்கள் உங்கள் குறையவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி பண்ண முடியாது. குறை ஒரு பக்கம் இருக்கட்டும், குறைய வச்சுக்கிட்டே எங்கே வாங்க, ஹலோ என்ன பாஸ்டர் இவர் எல்லாம் சரியாயிட்டு வான்னு சொல்லுவாங்க, இவர் என்ன சொல்லுதாரு, குறையோடையே வான்றாங்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் குறையோட வந்தாதான் அது என்ன குறைன்னு கண்டுபிடிச்சி நீங்களே உங்களை என்ன செய்ய முடியும், சரிப்படுத்த முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி குறை உள்ளவன் இல்லை, ஆனாலும் கர்த்தரண்டை நெருங்கும் போது என்ன தெரியுது, குறை தெரியுது. இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் தான், ஆனால் நான் இன்னும் நெருங்கும் போது கர்த்தர் இன்னும் என்ன சரிப்படுத்த சில விஷயத்தை என்ன தான் செய்வார், சொல்ல தான் செய்வார். நான் ஊழியக்காரன் ஆனதினால் நான் எல்லாம் சரியா இருக்கிறேன் என்ற எண்ணம், மமதை, அந்த யோசனை, பெருமை, மேட்டிமை எனக்குள் வராதிருக்க வேண்டும். ஏன்னா நாம் எல்லோருமே ஒரே பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் எனக்காக சில வாசலை திறக்கும் போது நான் என்ன செய்யறது, நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம விருப்பத்துக்கு அந்த வாசல் இல்லைன்னு உள்ள போக மாட்டோம், நம்ம எதிர்பார்த்த வாசல் இல்லைன்னு உள்ள போக மாட்டோம், நம்ம எதிர்பார்த்த அளவில் வாசல் இல்லைன்னு உள்ள போக மாட்டோம், அல்லது வாசலை திறந்த ஆள் நமக்கு பிடிக்காத ஆளுன்ட்டு உள்ள போக மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், நான் தான்ப்பா திறந்துருக்கிறேன், உனக்கு புரியல. அது எப்போ நீங்கள் ஆண்டவருடைய வாசலை சரியாய் விளங்கி கொள்ளுகிறீர்களோ, கர்த்தர் திறந்து உங்களை சொல்லும்படி உங்களை உணர்த்துகிற பாதையை சரியாய் நீங்கள் விளங்கி கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கு கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, ஆண்டவர் என்னுடைய கிரியையை கவனிக்கிறார், என்னுடைய கிரியையை கவனிக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் என்ன செய்கிறான், சொல்லிக் கொள்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிக்கிறான். அப்புறம் என்ன செய்யறானா பாருங்க, தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறான், நன்மையானவன். இதுதான் உலகம். ஆனா இதுக்குள்ளதான் யார் இருக்கா, நம்ம இருக்கோம். ஆனா நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையும் உத்தமம் உள்ளவன். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ நீதிமான். எதுக்குள்ள இருக்கிற ஆளை, இப்படி ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷன் வாழுகிற மத்தியிலே வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியால் நீங்கள் நீதிமான். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டபடியினால் உங்களை பார்த்து கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பார்வையை குறித்து நாம் அறிந்து கொண்டால் நம்ம ஆண்டவர் பக்கம் ரொம்ப நெருங்கிக்கலாம். யார் பார்வையா? ஆண்டவர் பார்வையை குறித்து அறிய வேண்டும். ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை கவனித்தேன் என்றால், ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா அங்கே எனக்காகவே எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்கானது சில வேளையிலே கர்த்தர் திறக்கிற வாசல் வழியாக நீங்கள் போனால் தான் கிடைக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போகலைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தர் சில வாசல் வழியாக உங்களை அனுப்ப விரும்புகிறார், அந்த வாசலுக்குள்ளே போகணும். அப்போ ஆண்டவர் என்னுடைய கிரியையை கவனிக்கிறார். என் கிரியைகள் அநேக நேரத்தில் சரியாக இல்லை. உடனே அவர் என்ன செய்கிறார், எரேமியா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். பர்ஃபெக்டாக பண்ணிடலாமா?
சரி பண்ணிடலாமா? முழுவதும் சரி ஆயிடுச்சா? இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. அப்படி சொன்ன உடனே அங்கே சொல்லியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அழிவு வர, உங்களுக்கு ஒரு பலவீனம் வர, ஒரு வியாதி வர, ஏதோ ஒன்று வர இருந்ததை அவர் சரிப்படுத்துவதற்கு நான் எதை கவனிக்க வேண்டியிருக்கு? என்னுடைய கிரியைகளை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. என்னுடைய கிரியைகளை சரியாய் இருக்கிறேனா? இரண்டாவது, என்னுடைய பலன் எப்படி இருக்கிறது? என்னுடைய பலனை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமையாய் கிடந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவர் வெளியே கொண்டு வரும்போது சும்மா கொண்டு வரலையாம். என்னாகமம் 23:22 சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. எப்படி பலன்க? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காட்டிலே சிங்கம் ராஜாவாக இருக்கலாம், யானை பெரியதாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் எதுக்கு பயப்படும் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு பயப்படும். அதுவும் ஒத்த கொம்பு காண்டாமிருகத்துக்கு எல்லாம் பயப்படும். ஏன்னா மொத்த பலனும் எதில் இருக்குது? அதுக்கு கொம்பில் இருக்குது. யார் எந்த மிருகமும் அதுகிட்ட வச்சிக்காது. ஃப்ரண்ட்டில் எந்த மிருகமும் காண்டாமிருகத்திட்ட அட்டாக் பண்ண முடியாது. ரிவர்ஸில் பேக்கில் வேணால் போய் அட்டாக் பண்ணலாம், சைடில் அட்டன் பண்ணலாம், ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன செய்ய முடியாது? அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய பலன் அப்படி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அடிமையாய் கிடந்த, பயந்து கொண்டிருந்த, என்ன செய்வதென்று செய்யாமல் 400 வருஷம் அடிமையாயிருந்த ஜனத்துக்கு என்ன பலத்தில் அனுப்பினாராம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது, புது சிருஷ்டி ஆன பொழுது அவர் உங்களுக்கும் இதே பலனை கொடுத்தார். ஆனால் நம்ம இன்னும் பயந்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம். ஆனால் அந்த பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். அந்த கொஞ்சம் பலனத்தை நாம் என்ன செய்யணும்? புரியணும். எனக்கு உணர்வு வரணும். ஆகையினால தான் சங்கீதம் 138 தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு அவர் மறு உத்தரவு அருளினார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை என்ன செய்தார்? தைரியப்படுத்தினார். என் ஆத்மாவில் எனக்கு ஒரு பலனை தந்தார். அவர் என்னை தைரியப்படுத்தினார். அந்த தைரியத்தின் நிமித்தமாக நான் ராஜாவாக இருக்கிறேன். தாவீதை குறித்து வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் யாரை பற்றி பேசுகிறாரு? தாவீதை பற்றி பேசுகிறார். தாவீதினுடைய வேரை குறித்து பேசுகிறார். தாவீதின் வழியை பேசுகிறார். தாவீதின் வம்சத்தை பேசுகிறார். ஏன் அந்த தாவீது அவ்வளவு பெரிய முக்கியமான ஆளா? அப்போ தாவீதினிடத்திலே குறையே இல்லையா? குறை வந்தது. அந்த குறை பலன் அடைய செய்ய அவன் தேவன் அந்த குறையை சரிப்படுத்தி அவனுடைய வாழ்விலே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நப்பார். ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு காரணம் யார்? ஆண்டவர் மட்டுமா? இல்லை, தாவீதும் அதுக்கு வேலை செய்யணும், நீங்களும் நானும் அதுக்கு வேலை செய்யணும். அப்போ ஆண்டவர் எனக்காக ஒரு வாசலை திறக்கிறவர் என்னுடைய பலனை குறித்து கவனிக்கிறார். முதல்ல எதை கவனிக்கிறாரு? என் கிரியைகளை கவனிக்கிறார். ரெண்டாவது என் பலனை கவனிக்கிறார். மூணாவது எனக்கு நான் அறிந்திருக்கிற விஷயத்தை குறித்து கவனிக்கிறார். தேவனுடைய நாமத்தை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன்? தேவனுடைய நாமத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? நீதிமொழிகள் 30:9 சாலமோன் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து இப்படி சொல்லுகிறார், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் ஏதாவது பேச முடியுதா பாருங்கள். பணம் நிறைய ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் யாரையும் மதிக்கிறதே இல்லை. அதுதான் இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு வேளை நிறையா தந்துட்டிங்கன்னா நான் யாரையும் மதிக்க மாட்டேன், முடிஞ்சால் உங்களை கூட என்ன பண்ணிடுவேன்? மறுதலித்து. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரத்தினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது, உங்களுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கிறோம்? அவருடைய நாமம் மறுதலிக்கப்படாமல் இருக்கிறதா? மறுதலிக்கப்பட்ட பேதுருவையே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? சேர்த்துக்கிட்டார். ஏன் சேர்த்தாரு? அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுதார். அப்போ இன்றைக்கு எனக்காக ஒரு வாசலை திறக்கிற தேவன், நான் மறுதலிக்கிறேனா? அவருடைய நாமத்தை எங்கேயாவது வீணில் வழங்குறேனா? என் நிமித்தமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறதா? என் நிமித்தமாக அவருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும் என்றால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால தான் அப்படி சொல்லிருக்கிறது. மத்தேயு 10:33 இப்படி சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குன்னு நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில மனுஷங்கிட்ட என்னைய நல்லா பேசுனா நான் பரலோகத்தில் உன்னை பற்றி என்ன பேசுவேன்?
நல்லா பேசுவேன். அதை தொடர்ந்து லூக்கா 12 வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதர் முன்பாக என்ன செய்யப்படுவானா? மறுதலிக்கப்படுவான். நான் என்னங்க செஞ்சேன் அப்படி நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். இல்ல, நான் பேசும்போது நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா? என்னுடைய செயல் தேவனை மகிமைப்படுத்துகிறதா? நான் எப்போ பேசினாலும் தேவ நாமம் மகிமைப்படுற அளவுக்கு இருக்கேனா? அப்போ மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான்னா அர்த்தம் என்ன? உங்களை பற்றி நல்லா பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஆண்டவரை பற்றி நல்லா என்ன செய்யல, பேசல. நீங்க செஞ்சது நிமித்தமாக உங்க தேவனை அவர்கள் தூஷிக்கிறார்கள். சில நேரம் எனக்கும் சேர்த்து வேற திட்டு விழும். என்ன திட்டு வரும்? இவங்களை சொல்லக்கூடாது, இவங்க சர்ச்சுக்கு போறாங்களா அந்த பாஸ்டரை சொல்லணும் அப்படின்னு எனக்கும் சேர்த்து திட்டு விழும். அப்போ அவருடைய நாமத்தை நான் மறுதலிக்காமல் இருப்பேன் என்றால் எனக்காக அவர் என்ன செய்கிறாராம்? திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறந்துட்டா ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஏசாயா 22:22 அவர் சொல்லுகிறார், தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி ஆனால் இன்றைக்கு எனக்காக ஒரு வாசலை அவர் வைத்திருக்கிறார். அந்த வாசலை எப்படி எனக்காக அவர் திறந்தார்? எனக்காக அந்த வாசலை எப்படி அவர் எனக்கு ஏற்படுத்தினார்? அப்போ எனக்கு அவர் ஒரு வாசலை திறக்கும் போது அந்த வாசல் வழியாய் நான் நுழைந்து செல்வேன் என்றால் என்னுடைய சத்துருக்களை கூட என்னுடைய பாதபடி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசும்போது அவனுடைய வாக்குத்தத்தத்தை சரிப்படுத்துகிறார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திறக்கிற வாசல் உங்களுக்கு நான் சில வாசல்களை சில விதத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சுட்டி காட்டி நாம் திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படி சொல்லுகிறார். ஈசாக்கை பலியிடும்படி சொன்ன ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் உன் குமாரனை எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும். அதுவும் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் நீ பலியிட வேண்டும். சரி ஆண்டவரே, நான் பலியிட ஆயத்தமாகிவிட்டேன். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக அவனோடு பேசுகிறார். அப்போ பேசும்போது நீ உன்னுடைய மகனை எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? தகன பலியிட வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கறத நம்ம என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. நல்லா கவனிங்க. அவர் மகனை கேட்டார், வாயை திறந்து கேட்டார், உண்மை. ஆனால் ஏற்றுக்கிட்டாராங்க? அவருக்கு தெரியும் எப்படி காப்பாற்றணும்னு. ஆனால் அவர் என்ன டெஸ்ட் பண்ண பார்க்குறாருன்னா, எனக்கு முடியுமா, நான் ஒத்து வருவேனா, நான் செய்வேனா, அதுதான் அவருக்கு வேணும். அப்போ எது வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு? அதை பலி செலுத்துவதற்கு கத்தி எடுக்கிற வரைக்கும் எப்படி தான் இருக்கிறாரு? அமைதியாக இருக்கிறாரு. செய்ய விட்டு பார்க்குறாரு. செய், நான் சொன்ன மாதிரி சரியா செய். இப்போ உனக்கு பிள்ளை பாசமா கர்த்தர் வார்த்தையா? எது? நமக்கு ஒரு பொருள் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எப்படியாவது தாங்க ஆண்டவரே. தந்த பிறகு அவரை துதிக்கிறதுக்கும் அவரை கூப்பிடுறதுக்கும் தடையே என்னதான் தான் இருக்கு? அந்த தந்ததாக தான் இருக்கு. என்னன்னு கேட்டால், இல்லை ஆண்டவரே நான் சீக்கிரம் வந்திருப்பேன், இந்த மாதிரி இப்படி 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, ஆபிரகாமிடத்தில் தெளிவாய் பேசினார். ஆபிரகாம் உடனே பலி செலுத்த போயிட்டாரு. போய் எல்லா ஏற்பாடையும் பண்றாரு. எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப ஆண்டவர் ஈசாக்கை பலியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் ரத்தம் சிந்தி அல்ல. ஈசாக்கை எப்படி ஏற்றுக்கொண்டார்? பலியாக ஏற்றுக்கொண்டார். ஏன்? அவன் பலிபீடத்தில் கிடத்தப்பட்டு விட்டான். பலிபீடத்தில் தூக்கி வைத்த உடனேயே அந்த பொருள் பலியானதற்கு அர்த்தம். ஆனால் அது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் அப்படி செய்யணும்? சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களை செய்தாக வேண்டும். ஏன்? அதற்கு ஈடு ஒன்று செய்ய வேண்டியது இருக்கிறது. காரணம், இஸ்மவேல் பிறந்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இவன் எப்படி இருப்பான்? துஷ்டனாயிருப்பான். அவன் உன் சந்ததிக்கு எதிராக என்ன செய்வான்? குடியிருப்பான். இப்படின்னு சொல்லி இஸ்மவேல் பிறந்த பொழுது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டார். ஏன்னா அவனும் உன் புத்திரனாய் இருக்கிறபடியால், அவனும் உன் நிமித்தமாய் பிறந்தபடியால் அவனையும் நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டாரு? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த வசனத்தை வாசியுங்கள். 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாம் பெற்றெடுத்த இஸ்மவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக என்ன செய்வான்? குடியிருப்பான்.
இது வாக்குத்தத்தம். இப்போ ஈசாக்கு யாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனால் இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை, அவன் அடிமையானவனிடத்தில் பிறந்த பிள்ளை. அப்ப அடிமையானவனிடத்தில் பிறந்த பிள்ளைக்கு முதல் காரியம் சொல்லப்பட்டது, உன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக நீ என்ன செய்வாய்? குடியிருப்பாய். இப்ப அப்படின்னா ஆபிரகாமுக்கு பிறந்துகிட்டு வர்ற எல்லா பிள்ளைக்கு எதிராக அவன் என்ன செய்வான்? குடியிருப்பான். இப்போ ஒரு வாசல் திறக்கிறார் ஆண்டவர். அந்த வாசல் திறக்கணும்னா பலி கொடுக்கணும். பலி கொடுத்தா வாசலை முறிச்சிடலாம். ஹல்லேலூயா. அதாவது வாக்கை முறிச்சிடலாம். என்ன வாக்கு? ஆதியாமம் 16:12 சொல்லப்பட்ட இந்த வாக்கை முறிப்பதற்கு ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்த சொல்லுகிறார். அப்ப ஈசாக்கு பலியாகிறதின் நிமித்தமாக என்ன நடக்க போகிறது? வாசியுங்கள், 22:17 வாசியுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன ஆசீர்வாதம் தான். நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்றும், இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தம். இப்ப புதுசா ஒன்று சொல்றாரு. இந்த புதுசா சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஈசாக்கு பலியாவதற்கு ஆயத்தமானபடியால். ஹல்லேலூயா. அப்ப இஸ்மவேலுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்றால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? அதை மேற்கொள்ற வாக்குத்தத்தம் கொடுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப பாவத்தில் விழுந்திருக்கிறவன் உங்களை மேற்கொள்ள வராது இருப்பதற்கு உங்களுக்கு மேற்கொள்ளும் வாக்குத்தத்தம் ஒன்று என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரணும். அதுக்காக திறக்கிற வாசல் தான் அவர் உங்களுக்காக திறக்கிறார். அவர் உங்களுக்கு திறக்கிற அந்த வாசல் வழியாய் நீங்கள் நுழைவீர்கள் என்றால் உங்களை அந்த சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த வாசல் யார் திறந்தா? கர்த்தர் திறந்த வாசல். இப்ப கர்த்தர் ஒரு வாசல் திறக்கார் பாருங்க. அவன் என்ன சொல்றார் பாருங்க, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வார்கள்? அந்த வாசல் எங்க இருக்கு? அந்த வாசல் எங்க வரப்போகுது? எதிர்த்தால வரப்போகுது. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்காரு? உன் சகோதரன் நடுவில் நீ என்ன செய்வாய்? குடியிருப்பா. உன் சகோதரனுடைய அந்த 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 இஸ்மவேலுக்கு சொன்னது என்ன சொன்னாரு? உன் சகோதரனுக்கு எதிர நீ என்ன செய்வ? குடியிருப்ப. சகோதரனுக்கு எதிராய் குடியிருக்கிறவனுடைய வாசலை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். நீங்களும் நானும் யார்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார்? எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? வாக்குத்தத்தத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் யார்? அதன் நிமித்தமாக அப்போ சத்ருவின் வாசல்களை மேற்கொள்வதற்கு ஒரு பலி தேவைப்படுகிறது. ஆபிரகாமுடைய பலி, ஆபிரகாம் அங்கே ஈசாக்குக்கு கொடுத்த பலி நிமித்தமாக, ஆகையினாலதான் அங்கே ரெபேக்காளை வாழ்த்தும் பொழுது ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போதும் கூட அப்பமும் சும்மா உடலை பாருங்க. ஆதியாகமம் 24:60 பாருங்க. ஆண்டவருடைய வாசல் திறத்தல் சும்மா இல்லை. கர்த்தர் உங்களுக்காக திறக்கிற வாசல் சாதாரணமானது அல்ல. நீங்கள் அந்த வாசல் வழியாய் சரியாய் நுழைவீர்கள் என்றால், இயேசு திறந்திருக்கிற வாசல் வழியாய் சரியாய் நுழைவீர்கள் என்றால் ஒருவனும் உங்களுக்கு எதிராய் வர முடியாது. உங்களுக்கு எதிராய் வர திட்டமிடுகிறவன் எவனும் ஜெயம் பெற முடியாது. அவன் வந்தாலும் தோற்று போவான். ஹல்லேலூயா. 60ஆம் வசனம் வாசிங்க. ஏன் அந்த ஆசீர்வாதம் திரும்பியும் சொல்லப்படுது? இப்ப ஈசாக்கு திருமணமாக போறாரு. ஈசாக்கு திருமணமாகி அந்த சந்ததியினுடைய வளர்ச்சி வரும்போது இந்த இஸ்மவேலுடைய காரியங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. திரும்பவும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தர் நமக்காக சில வாசல்களை திறப்பார்னா அந்த வாசல் வழியா நல்ல சந்தோஷமா உற்சாகமா எதை குறித்தும் யோசிக்காம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். நீங்க அங்க போய் உங்க மாம்ச ரீதியான எண்ணங்களையும் யோசனைகளையும் வைத்துக்கொண்டு பேசுனீங்கன்னா சரி வராது. கர்த்தர் வாசல் திறந்திருக்கும் போது நமக்கு சிலர் பார்வை நமக்கு வருத்தமா இருக்கு, மூஞ்சி வருத்தமா இருக்கு, தோரண வருத்தமா இருக்கு. அதையே சொல்லிக்கிட்டு எதுக்குள்ள நுழைய மாட்டோம்? வாசலுக்குள்ள நுழையலான்னு போற நேரம் ஏற்கனவே வாசலுக்குள்ள இருக்கிற ஆளு கொஞ்சம் எப்படி பாக்குது? இப்படி பாக்குது. பார்த்த உடனே வெளியே இருக்கவங்களுக்கு சுருன்னு கோவம் வருது. என்ன அவன் ஒரு மாதிரியா பாக்குறாப்ல? உன்னைய கூப்பிட்டது யாரு? உங்களை கூப்பிட்டுருக்குது ஆண்டவர். யார் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன? நீங்க வாட்டுக்கு போங்க. இல்ல நான் உள்ள வரலான்னு பார்த்தேன், கொஞ்சம் அவங்க நான் உள்ள வரும்போது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி சத்தம் கொடுத்துட்டாங்க. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? உள்ள வர மாட்டேன். நஷ்டம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? வராம போனவங்களுக்கு தான் நஷ்டமே ஒழிய உள்ள இருக்கிற அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அதையெல்லாம் யாரும் கவனிக்கிறா? ஆமா, வாசலுக்குள்ள எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் பார்த்து யாரை தட்டணும், யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யாரை திருத்தணும், யாரை சரி பண்ணணும், எல்லாம் யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்து. ஏன் வேலை என்ன கர்த்தர் கூப்பிட்டுருக்காரு. நான் வந்திருக்கிறேன், செயல்படுவேன், போவேன், கர்த்தருக்காக வாழ்வேன். ஆமென். இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள வரணும். இந்த முறைக்கிற ஆளெல்லாம் யார் அடிச்சுக்குவா? சபையின் ஓனர் அடிச்சுக்குவார். நம்ம என்ன செய்வோம்?
சந்தோஷமா போவோம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்போதுமே கர்த்தர் திறக்கிற வாசல் கிட்ட வந்த உடனே நமக்கு மாம்சம் வந்துடுது இல்ல. திறந்தது கர்த்தர் என்றால் சோத்திரத்தோடு, துதியோடு, மகிழ்ச்சியோடு அதுக்குள்ளே உட்பிரவேசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது, அங்கே வரும்போது தான் கர்த்தர் நம்முடைய எதிராக இருக்கிற இந்த காரியங்களை அவர் என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ வேதத்திலே பல வாசல்கள் இருக்கிறது. இடுக்கமான வாசல், பாதாளத்தின் வாசல் என்று பல இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு வேகமாக உங்களுக்கு சுருக்கமாகவும் ஒரு சில வாசல்களை ஆண்டவர் இயேசு எப்படி நமக்கு திறந்திருக்கிறார். ஏசாயா 26 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஏற்கனவே உள்ள இருக்கிற ஆள் வேலை என்ன? வாசலை திறந்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. உள்ள இருக்கிற ஆள் வர விடாம என்ன செய்யக்கூடாது? வாசலை அடைக்க கூடாது. வாசலை அடைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன் உரிமை கிடையாது? அந்த வாசல் உரிமைதாரர் யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வாசலை திறக்கிறவர், பூட்டுறவர்லாம் யாரு? ஆண்டவர். நம்ம அங்க போய் நின்று நம்ம எந்த விதத்திலையும் அதை செய்யக்கூடாது. ஏன்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி ஒன்று உள்ளே வர பிரயாசப்படுகிறது. நாம் எல்லாரும் சத்தியத்தை கை கொள்ளுவதற்காக வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு முதல் வாசலை திறந்தார். யாருக்காக? பாவியா இருந்த நமக்காக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அதனுடைய அவசியம் என்ன? அதனுடைய காரணம் என்ன? அதனுடைய காரியம் என்ன? எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு வாசலை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எனக்காக அவர் ஒரு வாசலை திறந்து எனக்காக அவர் செய்கிறார் என்றால் அந்த வாசல் என்ன? நான் பாவத்தின் நிமித்தமாய் அடைபட்டு கிடந்தேன். பாவத்தின் நிமித்தமாய் நான் மீள முடியாமல் இருந்தேன். பாவத்தின் நிமித்தமாய் இருளுக்குள் கிடந்தேன். எனக்கு ஒரு வெளிச்சம் தரும் வாசலை அவர் திறந்தார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் தரும் வாசலை எப்படி திறந்தார் என்றால் அவருடைய அன்பின் மூலமாக திறந்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப முதலாவது எனக்காக திறந்த வாசல் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக என் மீது அன்பு கூர்ந்து, இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வைப்பேன் என்று சொன்னாரே, அந்த அன்பு கூறுதல் மூலமாக கர்த்தர் எனக்காக ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு வாசலை திறந்தபடினால தான் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கோமா? 9 வசனம் பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. அப்ப எனக்கு திறந்த வாசல் என்ன? கோபாக்கினைக்குள் போய்விடாதபடி, நரகத்துக்கு நேராக போய்விடாதபடி, என்னை அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்காக அவர் எனக்காக ஒரு வாசல் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாசல் வழியாக தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆகையினால தான் இங்கே இருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்னா அந்த வாசலுக்குள்ளே நுழைந்ததை எப்படி செயல்படுத்துகிறோம்? 10 வசனம் பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். இப்போ அவர் திறந்த வாசல் நம்ம நல்லா இருக்கும் போது இல்லை, நம்ம நல்லா இருக்கும் போது இல்லை. சில வீட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடத்துவாங்க. நடத்தும் போது அந்த வீட்டுக்கு போகும்போது பத்திரிக்கையோட போனால் தான் உள்ளே என்ன செய்வான்? விடுவான். அப்படி ஒரு கல்யாணத்துக்கு யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். வெளியே நிற்கிறது யாருன்னா சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். இந்த பவுன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் நிற்பாங்க. வர்றவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு. அவன் சொல்லுவான், சார் நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, கலெக்டராக வேணாலும் இருங்க, என்ன காட்டுங்க, பத்திரிக்கையை காட்டுங்க, உள்ளே விடுறேன். ஏன் அப்படி வச்சாங்க? அதை என்னமோ விஐபி வீட்டு கல்யாணம்ன்றாங்க, வாசல்லே திரும்பி வர்ற மாதிரி. ஆனால் பத்திரிக்கையை மறந்துட்டு வந்துட்டா உள்ளே போக முடியாது. அப்படி ஒருவேளை உள்ளே இருந்து வந்து சொந்தக்காரங்க வந்து நம்மளை வெளியே வந்து இந்த பவுன்சர்கிட்ட பேசிட்டு, இல்லையா என் வீட்டால் தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் என்ன காமிச்சா போதும்? பத்திரிக்கை காமிச்சா போதும். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது போல தான் பரலோகத்துக்குள்ளேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அங்கே பவுன்சர் இல்லை, வாசலே திறக்காது. ஆனால் நமக்காக இயேசு என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஒரு வாசலை வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு செல்லும் வாசலை அவர் நமக்காக திறந்திருக்கிறார். இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்காகவும் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு எப்படி இருக்கும் போதான் சத்துருக்களாய் இருக்கையில். அப்ப அவர் எப்படி திறந்திருக்கார் பார்த்தீங்களா? அப்ப நீங்க எப்படி வாசல் திறக்கணும்? நிறைய பேருக்கு நீங்க வாசல் திறக்க மாட்டேங்க. நீங்க நல்ல வாசலை திறந்து வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யணுங்க? வெல்கம் பண்ணணும்.
நீங்க வாசலை அடைக்க கூடாது. அவர் நாம் சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து அவர் வாசலை திறந்தார். ஆகையினால நம்ம எல்லாம் என்ன செஞ்சப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து வருவீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு வாசல் உண்டாயிருக்கிறது. எப்படி அதை உணர்த்த முடியும்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் சில வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப ஆண்டவருடைய வாசல் வழியா வராம குறுக்கு வழியில வாசலுக்கு வரதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம்? முயற்சி பண்றாங்க. அப்படி ஒரு வாசலை தர்றதாகவும் சொல்றாங்க, ஜெபம் பண்ணி சாவியும் கொடுக்காங்க. அந்த சாவி வச்செல்லாம் கர்த்தர் வாசலை என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. ஒரு சாவி 25,000 ரூபா. நல்ல பிளானாக இருக்குல்ல? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது. என்னென்னா, அந்த சாவியை வாங்கி வீட்டில் தொங்க விட்டால் வீட்டுக்கு என்ன வருமா? ஆசீர்வாதம் வருமா? ஏற்கனவே இயேசு உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சாவியெல்லாம் தேவையில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த சாவியை கொண்டு போனீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்லுது? வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும். ஆமாம், அந்த சாவியை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் பேர் கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஆயிடுது. ஏன்னா சாவி திறக்கிறதுக்கு, தேவன் திறக்கிற கதவுக்கு சாவி யாரும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி திறக்கிற வாசலுக்கு யாரும் சாவி கொடுக்கவே முடியாது. யாராவது சாவி தரேன், நான் தர்ற சாவி வச்சு உங்க ஆசீர்வாதத்தை திறக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களை யாருன்னு வேதம் சொல்லுகிறது? அவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறார்கள், இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நீங்க எதுவும் அடையாளப்படுத்தவே முடியாதுங்க. நீங்க இதை கொண்டு போய் உங்க வீட்டில் வைங்க, எல்லா ஆசீர்வாதமும் சரியாயிரும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பிசாசினால் மந்திரித்து வேணா எது வேணாலும் செய்யலாம். ஆனா இயேசுவின் இடத்துல அப்படி ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவர் உங்களுக்குள் வந்தால் உங்களுக்கான ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இப்போ அவர், நீங்கள் இந்த உலகத்தில், இந்த பூமியில், பாவம் நிறைந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை ஏற்படாமல் இருப்பதற்கு தான் அவர் ஏற்கனவே அவர் தம்முடைய இரத்தத்தின் மூலமாக, சிலுவையிலே பலியாகிறதின் மூலமாக அவர் வாசலை திறந்திருக்கிறார். ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். நான் தான் வாசல். இயேசு தான் யாரு? வாசல். அப்ப அவர் நமக்காக ஒரு வாசலை திறந்திருந்து அந்த வாசலாக அவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசுவே எனக்காக வாசலாய் இருக்கிறார். அவருக்குள் நான் உட்பிரவேசித்தால் என்னை அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். எனக்கு எதிராய் சத்துரு வந்தாலும் சத்துருக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். யாரு? எப்பொழுது நான் இயேசுவாகிய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முயற்சிக்கிறேனோ அப்பொழுது அதை செய்வார். அதை தொடர்ந்து 9ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்பட்டு என் வாசல் வழியா வந்ததுனால எவ்வளவு தெளிவா வசனம் இருக்கு பாருங்க. அவன் உள்ளும் புறமும் சென்று, வாசல் சரியா போயிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள அங்க என்ன இருக்கு? நல்ல மேய்ச்சல் இருக்கு. நல்ல மேய்ச்சல் இருந்தால் வியாதி வருமா? நிறைய நேரம் டாக்டர்கிட்ட போய் பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக சொல்வார், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வாங்கி சாப்பிட காசு இருந்தால் நாங்கள் அப்படி இருக்கோம். அவர் சொல்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தால் மாதம் அதுக்கே 20,000 ரூபா வேணும் போல. கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் சாதாரண டேட் எடுக்கக்கூடாது, அது நல்ல விலை கூடினது. சீட்லெஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு ஃப்ரூட்ஸை போட்டால் அதுக்கே தனியாக ஒரு சம்பளம் வேணும் போல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த 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 சம்பந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடும்போது உண்மையும் கூட. அப்போ நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஆத்மாவுக்கு சாப்பாடு எப்படி தராராம் பாருங்க. நீங்கள் நுழைஞ்ச வாசல் சரியா இருந்தா அவரே எல்லாத்தையும் தந்துடுறாராம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நுழையிறது தான் முக்கியம். நிறைய பேர் இயேசுவாகிய வாசலுக்குள்ள ஒழுங்கா என்ன செய்யறது இல்லை? நுழையிறது இல்லை. கொஞ்சம் உலகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி, கொஞ்சம் இயேசு பக்கமும் நுழைஞ்சி, அப்பப்போ இயேசுவேன்னு என்ன அவர் இவங்களை மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ இயேசுவேன்னு டச் பண்ணிக்கிறது இல்லை. என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் பக்கம் வாரத்துக்கு ஒரு நாள் வராமல் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை ஒதுக்குங்க. அன்னைக்கு வர்ற வருமானத்தை நிப்பாட்டுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வர்ற வருமானத்தை விட உங்களை சந்திக்கிறது தான் முக்கியம்.
என்னோடு சேர்ந்தவங்களோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறதா எனக்கு முக்கியம். ஆகையினால உமக்காக நான் இதை விட்டுறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க, அதுக்கு டபுளா மறுநாள் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவருடைய வழி. அப்ப நான் இயேசுவின் வாசல் வழியா நுழைஞ்சிட்டேன்னா எனக்கு உள்ளும் புறமும் சென்று என்ன தருவாராம்? மேய்ச்சலை கண்டடைய எனக்கு உதவி செய்வார். அப்ப ஆண்டவர் மூலமாக முதல் வாசல் இயேசு மூலமாக, இயேசுவே வாசலாக எனக்கு திறக்கிறார். இரண்டாவது வாசல் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவர்களுக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அங்கே ஒரு இரண்டாவது வாசல். என்ன வாசல் என்றால் ஜீவ விருட்சத்தின் வாசல். அப்போ முதல்ல கவனிங்க, பாவத்தில் இருக்கிற பாவியாக இருக்கிற எனக்கு ஒரு வாசலை திறந்து தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்தின என்னை ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாசல் வழியாக பிரவேசிக்க செய்து ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சம் என்னது என்றால் ஜீவிய காலமெல்லாம் நான் ஜீவித்திருப்பதற்கு, நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு. அது அப்படிப்பட்டதா? ஆமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி இப்படி சொல்லுகிறது. அது ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த கனி எப்படியா? என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி, என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த கனியை சாப்பிட்டா என்றென்றைக்கும் எப்படி இருப்பீங்க? உயிரோடு இருப்பீங்க. இப்ப ஆண்டவர் எதை தடுக்கிறார் பாருங்க, இந்த வாசலை தடுத்தார். இப்பொழுது அந்த வாசலை எனக்காக திறக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு எனக்காக திறந்த வாசல் என்ன? முதலாவது எனக்கு திறந்த வாசல் ரட்சிப்புக்காக. இரண்டாவது எனக்கு திறந்த வாசல் நித்திய காலமாய் நான் வாழ. அல்லேலூயா. பரலோக சம்பந்தப்பட்ட வாசலை திறந்துட்டு அப்புறம் பூமிக்குரிய வாசலுக்கு வந்தா ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். ஆகையினால தான் நான் வரிசையை இப்படி சொல்லிக்கிட்டு வரேன். அப்ப முதல்ல இயேசு வழியா எனக்கு ஒரு வாசல். இரண்டாவது ஆதாமுக்கு கொடுக்க முடியாதபடி அடைபட்ட வாசல். ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். அவர்கள் புசித்த பொழுது அங்கே பாவம் பிரவேசித்தது. உடனே பின்பு தேவனாகிய கர்த்தர் 22ஆம் வசனம், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. நன்மை தீமை அறியறத பறிச்சிட்டான், அது மட்டும் போதும், அதோட நிக்கட்டும். இப்போ ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு இப்போ என்ன தராராம்? என்ன வாசலை திறந்திருக்காரு? ஜீவ விருட்சத்தின் வாசல். அதைத்தான் வெளிப்படுத்தல் 22ல் நம்ம வாசித்தோம். அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உங்களுக்கு தேவ ஆலயத்தின் வாசலை அவர் திறக்கிறார். இந்த அலங்கார வாசலுக்கு நீங்கள் வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த அலங்கார வாசலிலே, அந்த தேவாலயத்தின் வாசல் அருகே ஒரு அற்புதத்தை அங்கே காண்கிறோம். அப்ப நான் முதல்ல இயேசுவாகிய வாசலை திறந்தது எதற்கு என்றால், நான் என் பாவ வாழ்வில் இருந்து இருளில் இருந்து அகழ்வதற்கு. ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த ஜீவ விருட்சத்தின் வாசலை நான் திறக்கப்பட்டது எதற்காக என்றால் நித்திய காலமாய் அவரோடு வாழ்வதற்கு. அப்போ அலங்கார வாசல் ஏன் வரணும் அப்படின்னா, இந்த பூமியிலே சரியாய் வாழ்வதற்கு. ஏன்? இந்த பூமியிலே பல காரியங்கள் எனக்கு முடக்கப்படுகிறது, பல காரியங்கள் எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது. எனக்கு விரோதமாய் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சில டெமோ பண்ணி காட்டினேன் பாருங்க. நமக்கு எதிராக பேசிக்கொள்ளுகிறவர்கள், நமக்கு எதிராக திட்டமிடுகிறவர்கள், நமக்கு எதிராக பண்ணுகிறவர்கள் நிமித்தமாக பல காரியங்கள் நடக்கிறது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணணும்னா எங்கே வரணும்? அலங்கார வாசலுக்கு வரணும். இப்போ அந்த அலங்கார வாசலிலே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிச்சை எடுக்கும்படி அலங்கார வாசலிலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அங்கே அவனை குறித்து வேதம் சொல்லி கொண்டு வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தார். அந்த சுகத்தை கொடுப்பதற்கு அவன் அங்கே வந்து சென்றவனாய் இருந்தான். அவனை தூக்கி கொண்டு வந்து அங்கே உட்கார வைப்பார்கள், கடந்து செல்வான். ஆனால் ஒரு நாளிலே அந்த அலங்கார வாசலிலே அவனுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அலங்கார வாசலிலே அற்புதம் இருக்கிறது. அந்த அலங்கார வாசலிலே திடீரென்று அங்கே பேதுருவும்
யோவானும் வந்தார்கள். இந்த பேதுருவும் யோவானும் அங்கே வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறோம், எங்களிடத்தில் இருக்கிற இயேசுவை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? வலது கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அங்கே நடந்த விஷயம் என்ன? அவன் என்ன செய்தானாம்? 8ஆம் வசனம் பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். அலங்கார வாசலுக்கு நீங்கள் வர ஆரம்பித்தால் அங்கே அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப முதல் வாசல் இயேசு மூலமாய் திறக்கிறது. அது உங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க. இரண்டாவது ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் நித்திய காலமாய் வாழ்வதற்கான வாசல். மூன்றாவதாக ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் இந்த மாம்ச வாழ்விலே இருக்கிறதான குறைகளை சரிப்படுத்த. ஹல்லேலூயா. மூணாவது வாசல் எதுக்குங்க? இந்த மாம்சத்தில் இருக்கிற குறைகளை சரிப்படுத்த. என்னுடைய சரீர பிரகாரமான இந்த வாழ்க்கையில இருக்கிற குறைகளை சரிப்படுத்த அங்கே ஒரு வாசலை அவர் திறக்கிறார். அந்த வாசல் வழியாய் நான் பிரகாரத்திற்கு வரும்போது நான் எப்படி வர வேண்டும்? உள்ளே வந்தால் எப்போதும் துதிக்க வேண்டும். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப அலங்கார வாசலுக்கு வந்தால் அற்புதமும் அங்கே துதி உண்டாக வேண்டும். நான்காவதாக ஆண்டவர் திறக்கிற வாசல் என்னவென்றால் என்னை போஷிக்கும்படியான வாசல். என்ன வாசலுங்க? போஷிக்கும்படியான வாசல். என்ன? என்னை போஷிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ண முடியும். அவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கொண்டு சேர்ப்பதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற கர்த்தர் அவைகளையே போஷிக்கிறார் என்றால் அவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ பாவத்தில் கிடந்த, இருளில் கிடந்த என்னை இயேசுவாகிய வாசல் வழியாய் நான் இப்பொழுது வந்துவிட்டேன். இயேசுவாகிய வாசலுக்குள் வந்த நான், என் பாவ மரண சரீரத்தில் இருந்த நான், பாவத்தின் நிமித்தமாய் மரணத்தின் சாயலில் இருந்த நான் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அவரோடு கூட இருப்பதற்கு ஜீவ விருட்சத்தின் வாசலை தந்தார். ஜீவ விருட்சத்தின் வாசலை பெற்றுக்கொண்ட நான் என் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளை, எனக்குள் இருக்கிற சில வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சரிப்படுத்துவதற்கு எனக்கென்று ஒரு அலங்கார வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் திருச்சபை. இப்பொழுது கர்த்தர் உங்களை போஷிக்கும் வாசலை திறக்கிறார். உதாரணமாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியினிடத்தில் பேசுகிறார். எலிசாவினிடத்தில் பேசும்போது அவனிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை பராமரிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டிருக்கிறேன். என்னை பராமரிக்கும்படியான ஒரு வாசலை திறக்கிறார். இன்றைக்கு அநேகர் இந்த வாசலை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த வாசல் எங்கே இருக்கிறது என்றால், இந்த வாசல் உங்களுடைய கிரியையில் இருக்கிறது, உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இந்த வாசலை கொஞ்சம் கவனமாக செய்யணும். செய்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? பராமரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பராமரிப்பு எப்படி வருது பாருங்க. அந்த ஒளிமுக வாசலிலே அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். இப்ப தீர்க்கதரிசி பேசுகிறார். அவரிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு கொஞ்சம், நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். 10ஆம் வசனம். 11ஆம் வசனம் வாசித்தேன். 12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவள் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தில் கொண்டு வா. 11ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வா. நல்லா கவனிங்க. என்னுடைய பராமரிப்பு எங்கே இருக்கிறது? என்னுடைய பராமரிப்பு ஏண்ட தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்யணுமோ அப்படி என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ நான் சொன்னேன், இந்த 4வது வாசல் என்ன வாசல்னு சொன்னேன்? போஷிக்கிற வாசல். இப்ப இந்த போஜன வாசல் எங்கே இருக்கிறது? எப்படி வருகிறது? இப்ப இவள் சொல்லுகிறாள், அதற்கு பதில் இவள் சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? செத்து போக போகிறோம். அதற்கு ஆயத்தம் பண்ணதான் என்ன பறக்கிட்டு இருக்கேன்? விறகு புறக்கிட்டு இருக்கேன்.
அப்ப எலியா என்ன சொன்னார் பாருங்க, பயப்படாதே. நல்லா கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவாகிய வாசல் வழியா வந்துட்டீங்க. உங்களை நித்திய நித்திய காலமாய் வாழ வைக்கும்படி அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து அந்த வாசல் வழியா பிரவேசிக்க வச்சுட்டார். அப்புறம் உங்களை என்ன பண்ணிட்டாரு, உங்களுடைய அலங்காரத்தை சரி பண்ண ஒரு அலங்கார வாசலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஒரு வாசலை தந்துட்டார். இப்போ உங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு வாசல் வச்சிருக்கார். என்ன சொல்றார் பாருங்க, இந்த வாசல் வழியாய் இந்த வாசலை நீங்க சரியா திறந்தீங்கன்னா, இந்த வாசலுக்குள்ள சரியா வந்தீங்கன்னா, உங்களுக்கு காலங்காலமாக ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்போது எந்த குறையில்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்படி செய்தாராம் பாருங்க, திறந்த வாசலை பாருங்க. இந்த அம்மாவுடைய வாசல் இப்போ அடைபட போகுது. என்னது, இன்னைக்கு தான் கடைசி. இன்னையோட எங்கள் குடும்ப வாசல், எங்கள் சாப்பாட்டு வாசல், நாங்கள் இதோட சாப்பிடாம இதோட இந்த சாப்பாடு இப்போ இந்த ஒரு தடவை தான் சாப்பிட போகிறோம். விறகு பொறுக்கிட்டேன், போகிறேன், இருக்கிற மாவை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஊர் ஃபுல்லாக பஞ்சம் ஆயிடுச்சு, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில, நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோம். அப்போ தான் இவர் ஒரு வாசலை திறந்து விடுறார். என்ன வாசலை திறக்கார் பாருங்க, அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ விறகு பிறக்கினபடியே பிறக்கிட்ட, நீ போய் அப்பம் சுட போறேன்னு சொல்லிட்ட, போய் சுடு. ஆனால் ஒரு கருத்து நான் சொல்கிறேன், சுடுறதுல இதை ஏண்ட கொடுத்துரு. ஹலோ, ஆண்டவரும் அப்படி சொல்லித்தான் பார்க்காரு. பறிக்கிறதுல இது அவருக்கு. சம்பளம் வாங்கின உடனே யாருக்கு எது வந்தாலும் அவருக்கு தான். நம்பர் 1ன்னு போட்டு யாரை தான் போடணும், எடுத்த உடனே பால்காரன் வந்துடுவான், பால் அப்படி எழுதக்கூடாது. எடுத்த உடனே ஃபீஸ் அப்படிலாம் எழுதக்கூடாது. எடுத்த உடனே யாரை தான் எழுதணும். ஆமாம், உங்களுக்கு வருமானம் வந்த உடனே எழுதுறது அவரை தான் எழுதணும். அப்போ இவர் சொல்றார் பாருங்க, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. இப்போ நல்லா கவனிங்க, சில வாசலை நீங்கள் தான் திறக்க மாட்டேங்க. நீங்களும் நானும் ஒழுங்காக திறந்தா கர்த்தர் ஃப்ளோ பண்ண விரும்புகிறாரு. என்ன பண்ண விரும்புகிறாரு, ஃப்ளோ பண்ண. சில வாசலை சரியாக திறந்துட்டோம்னா உள்ள அப்படியே அனுப்புவார். வாசலே திறக்கலைன்னா ஒன்றும் அங்கே தர முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்க, ஒரு வயல், 1 ஏக்கர் வயலில் அறுவடை முடிந்த உடனே என்ன செய்வார்கள், முதல்ல சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்லுங்க. 1 ஏக்கரில் அறுவடை முடிஞ்சிருச்சிங்க, நெல்லெல்லாம் ஏற்றியாச்சு, எல்லாம் சாக்கில் கட்டியாச்சு. இப்போ செய்கிற முதல் வேலை என்ன? இல்லை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, நெல்லெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சரி, சாமிக்கு படைப்பாங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன எடுப்பாங்க? விதை நெல் எடுப்பாங்க. ஏன் விதை நெல் எடுக்கணும்? விதை நெல் எவ்வளோ வரும்? 10 சாக்கு நெல்லுங்க. 10 சாக்கு நெல்லில் விதை நெல் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 1/4 சாக்கு கூட வராது. எவ்வளோ வராது? சத்தமாக சொல்லுங்க. 1/4 சாக்கு கூட வராது. விதை நெல் எடுத்து வைக்காத விவசாயி அடுத்த வருஷம் விதைக்க முடியாது. உங்களுக்கும் அதே கட்டளை தான். கர்த்தர் கொடுக்கறதுல கர்த்தருக்கு எடுத்து வைக்கலைன்னா கர்த்தர் விளைய வைக்கவே, விதை நெல்லே இல்லாத குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா, பெருக செய்யும் ஆண்டவரே, கடன் இல்லாமல் வாழணும் ஆண்டவரே. விதை போட்டிகளா? விதை நெல் எங்க? அதுக்கு தான் அவர் சொன்னார், 10ல் 1 கொண்டு வந்து எங்கே கொடு, சமூகத்துக்கு கொடு. தசம பாகம்னு ஒரு அமைப்பு, தசம பாகம்னு உன்னை வச்சு பண்டக சாலையில் வந்து பட, நீ பண்டக சாலையில் படைச்சனா உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கு சில பேர் ஆலோசனை, தசமம்லாம் சர்ச்சை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டர் அப்படி தான் சொல்வார். அப்படி துஷ்ட ஆலோசனை கொடுக்குற ஆளோட சேரக்கூடாது. ஏன்னா சாத்தான் தான் தந்திரமாக சபைக்கு என்ன வர விடுறது இல்லை, விதை நெல்லே வர விடுறது இல்லை. விதை நெல்லை தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஏன்னா விதை நெல் வந்தால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? வசதி ஆயிடுவீங்க, பெரிய அளவில் ஆயிடுவீங்க. இது பைபிள் இருக்கிற ஃபார்முலா. அப்போ ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அளவு முக்கியம் இல்லை, கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அளவு முக்கியம் இல்லை, கீழ்ப்படிதல் தான் முக்கியம். என்ன கீழ்ப்படிதல்? நான் தசம பாகம் செலுத்துவேன். அளவு, ஒருவேளை நான் வாங்கின சம்பளத்தின் அளவில் கொடுக்க முடியாதா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிஞ்சு மட்டும் பாருங்க. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம், பஞ்சம் தீரு மட்டும் வந்த ஆசீர்வாதம், இந்த வாசல் திறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னது? கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அவர் சொல்றாரு, சுட்டு எங்க கொண்டு வா. நீங்க எடுத்த உடனே நம்பர் 1 கர்த்தருக்கு அப்படின்னு மட்டும் செஞ்சு பழகி பாருங்க. எனக்காக இல்லை, இது என்னைய போஷிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், என்னைய ஆண்டவர் வழி நடத்துகிற விதமே வேற, எனக்கு ஆண்டவர் தர்றதெல்லாம் வேற. ஏன்னா என்னைய அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை போஷிக்க அவர் என்னவா இருக்காரு? வல்லவரா இருக்கிறார். நீங்க தர்றதுக்கும் நான் வாழ்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாள் அப்படி நினைச்சிடாதீங்க. 5 மாசம் கொரோனா இருந்துச்சு, நல்லா தான் வச்சிருந்தார். ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார்ல, என்ன அவர் போஷிப்பார். நீங்க தர்றதை வச்சு நான் வாழ்றதா நினைச்சீங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் அப்படி வாழலை.
அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வாசலை நீங்கள் சரியாக திறக்கணும். அப்போ இங்கே இந்த இந்த பெண்ணுடைய குடும்பத்திலே பஞ்சம் வந்திருக்கிறது, வாசல் திறக்கணும். இந்த வாசலை திறக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு அப்பத்தை கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய், அதான் விஷயம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும், அவன் வீட்டார். அவளும்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அவனும். இவனும்னா யாரு? இந்த தீர்க்கதரிசி. மூணாவதா ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க, அவள் வீட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி இருந்த சொந்தக்காரங்க. வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நிறைய நேரம் விதை நெல் என்ன செய்யறது இல்லை, வைக்கிறது இல்லை. விதை நெல் தான் தசம பாகம். சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா அதைத்தான் முறிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இருக்கிற அவ்வளோ பேரும் உங்கள் சம்பாத்தியத்தின்படி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாம் நம்ம சபையினுடைய நிலைமெல்லாம் இப்படி இருக்காது, எல்லாமே மாறிடும். ஏன்னா எல்லாத்தையும் நானும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இருக்கிற அவ்வளோத்தையும் எங்கே தான் போடுறது? சபைக்கு தான் போடுறது. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை செய்கிறோமா? இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறாரு இந்த விதவைக்கு. அந்த வாசலை அந்த விதவை சரியாக புரிந்து கொண்டு அந்த வாசல் வழியாக உட்பிரவேசித்தாள். உட்பிரவேசித்த உடனேயே அந்த குடும்பம், அவள் பஞ்சம் தீரு மட்டும் அவங்க எப்படி சாப்பிட்டாங்களாம்? சந்தோஷமாய் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அப்படித்தான் வாசலை திறக்கிறார். முதல் வாசல் இயேசு வழியாக திறக்கப்படுகிறது, அது உங்களை பாவத்திலிருந்து மீட்டு விட்டது. இரண்டாவது ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, அது அவர் நமக்காக திறக்கிற அந்த நமக்காக அவர் திறந்த அந்த வாசல் ஜீவ விருட்சத்தின் வாசலாய் இருக்கிறது. அது நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக. மூன்றாவதாக நமக்காக ஒரு அலங்கார வாசலை திறக்கிறார், அது நம்முடைய சரீர சுகத்தையும் பலனையும் கர்த்தருக்காக வாழுகிற காரியத்தையும் குறிக்கிறது. நான்காவதாக ஒரு வாசலை திறக்கிறார், குடும்ப ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாசல், நம்முடைய வாழ்வாதார வாசல். அதை சரியாய் புரிந்து கொண்டு அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்போம் என்றால் காலம் முழுவதும் சந்தோஷமாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டின் அப்பமும் தண்ணீரும் குறையாமல் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக உங்களுக்கு எந்த குறையில்லாமல் வைக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆனால் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறக்கிற வாசலை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? பூட்ட மாட்டான். கர்த்தர் திறந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க பழகுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் திறந்த வாசல் ஒருவராலும் பூட்டப்பட முடியாது. உங்களுக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதில் வழியாய் உட்பிரவேசித்து தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். God bless you.